இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் லெபனானில் நஸ்ருல்லா அவர்களுடைய இறுதி சடங்கு நடந்து கொண்டு இருக்கு. இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்துருக்காங்க. அது இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி எந்த அளவுக்கு லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகள் அங்கே உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதை காமிச்சிருக்கு. அதுலேயும் அங்கே லெபனானுடைய பிரசிடெண்ட்டாக புதுசாக பதவி ஏற்றாரு. அவருக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும் இவங்களை இல்லாமல் நம்ம ஆட்சி நடத்த முடியாது. இனி நம்ம அமெரிக்கா இஸ்ரேல் பேச்சை கேட்குறத விட உள்ளே இருக்கக்கூடிய இந்த போராளிகள் பேச்சை கேட்குறது தான் நமக்கு நல்லது, நம்ம ஆட்சிக்கு என்னது நல்லதுன்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஊர்வலம் நடந்திருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் கலந்துருக்காங்கன்னு சொல்லணுமே. அவங்க எல்லாருமே கையில் நஸ்ருல்லா அவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் வச்சுட்டு நஸ்ருல்லாவோடு இன்னொரு நபரை சேர்த்து அடக்கம் செய்கிறாங்க. அவரும் ரொம்ப முக்கியமான நபர். அவருடைய புகைப்படத்தெல்லாம் வச்சுட்டு பெண்கள் அழுகக்கூடிய காட்சிகள்லாம் வந்திருக்குது. அதுவும் நம்ம ஈரானில் பார்த்துருப்போம். ஈரானில் ரைசி அவர்களும் சரி அப்துல்லா அவர்களும் ஃப்ளைட் கிளாஷில் என்ன பண்ணாங்க, இறந்தாங்க. அந்த சமயத்திலே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஊர்வலத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் கலந்துருந்தாங்க. அந்த சமயத்துலேயும் தான் இந்த மாதிரி புகைப்படம்லாம் வச்சு பெண்கள்லாம் அழுதுட்டு இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் வெளியே இருக்கும். அதே போல் நஸ்ருல்லா அவர்களுக்கும் இப்போ நடந்திருக்குது. நஸ்ருல்லா அவர்கள் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லெபனான் மேலே போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நஸ்ருல்லா அவர்களை எலிமினேட் பண்ணிட்டு தான் போரவே ஆரம்பித்தாங்க இஸ்ரேலு. இப்போ லெபனானில் போர் நின்று 2 மாதத்தை தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ போரே ஒரு 2 மாதமாவது நடந்திருக்கும். போர் நின்று 2 மாதம்னா கிட்டத்தட்ட நஸ்ருல்லா அவர்கள் இறந்தே 4 மாதமாவது ஆயிருக்கும். அந்த நிலைமையில் இப்போ தான் இறுதி சடங்கை என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஊர்வலத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கலந்துருக்காங்க. சிரியாவிலேருந்து மக்கள் கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்த பிறகு கூட அவ்வளோ மக்கள் கலந்துருக்காங்க. அதுவும் ட்ரோன் ஷாட்டில் நம்ம நேற்றே சொல்லியிருப்போம், காட்டும் போது சிரியா டு லெபனான் அந்த ரூட் ஃபுல்லாக காட்டுறாங்க. அந்த ரூட் ஃபுல்லாகவே காருடைய அந்த வெளிச்சம்லாம் இருக்கும்ல, எல்லாருமே காரில் வண்டியில் தானே வருவாங்க. அந்த வெளிச்சமே ஃபுல் ரூட்டே மேலேருந்து காட்டும் போது இந்த ஏர்பின் பென் மாதிரி தான் அங்கேயும் பார்க்கும்போது ரூட்லாம் இருக்குது. அந்த ரூட் ஃபுல்லாகவே அப்படியே ஆரஞ்சு கலர் லைட் எரியுது. என்னடானா அது எல்லாமே காருடைய வெளிச்சம். அந்த காரில் தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்களும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வராங்க. சிரியாலேயே ஒரு பெரிய புயல் அடித்து ஒழிஞ்சிருக்கு. இருந்தாலும் நஸ்ருல்லா அவர்களுக்காக வராங்கன்னா எந்த அளவுக்கு சிரியாவில் இருக்கிறவங்க லெபனானுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு சிரியாவில் இருக்கிறவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரும் மக்கள் கூட்டம் வந்திருந்தாங்க. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஈரான் வந்தது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஈரானுடைய ஹராச்சி அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற சபாநாயகரும் என்ன பண்ணியிருக்காங்க, கலந்துருக்காங்க. எப்பயுமே ஈரானில் ஏதாவது ஆனால் லெபனான்லேருந்து போய் கலந்துப்பாங்க. அந்த மாதிரி ஈரானில் இருந்து இப்போ லெபனானில் கலந்துருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, கடந்த 2 மாதமாக ஈரான்லேருந்து எதுவுமே லெபனானில் தரையிறங்கலை ஃப்ளைட் எதுவுமே. ஏன்னா எப்போ சிரியாவை இவங்க முடக்கினாங்களோ அதுக்கப்புறம் ஈரான் தரை வழியாக லெபனானுக்கு வர முடியாது, வான்வெளியாகத்தான் வர முடியும். அந்த வான்வெளியும் நம்ம என்ன பண்ணிடலாம், முடக்கிடலான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானுடைய விமானங்கள் வரும்போதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, எதுவும் வரக்கூடாது, ஏதாவது விமானங்கள் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணிடுவோம், ஒட்டுமொத்த ஏர்போர்ட்டவே அழிச்சிருவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறனால லெபனான்லேருந்தே அறிவிச்சிட்டாங்க ஈரான்லேருந்து எதுவும் வர வேண்டான்ட்டு. அப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருந்தனால தான் மக்கள்லாம் போராடிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க, ஈரான்லேருந்து எங்களுடைய பொதுமக்கள் தான் வந்துட்டுருக்காங்க, இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் மக்கள் போயிட்டு வராங்க, அதை கூட விட மாட்டேங்கிறீங்களே, பேசஞ்சருடைய ஃப்ளைட்டை கூட விட மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே என்னாச்சுன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில் ஈரான்லேருந்து ஹராச்சி அவர்களே வராங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இஸ்ரேல் விட மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் அறிவிச்சிட்டாங்க முன்னாடியே இறுதி சடங்கை பெருசாக பண்ணக்கூடாது, பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடாது, சிரியாலேருந்து யாரும் வரக்கூடாது, ஈரான்லேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதை அத்தனையுமே ஆனால் செஞ்சு காமிச்சிட்டாங்க. சிரியாலேருந்து வரக்கூடாதுன்னு சொன்னால் சிரியாலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. ஈரான்லேருந்து வரக்கூடாதுன்னு சொன்னால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சபாநாயகரே வந்திருக்காங்க. பொதுமக்களே லெபனானில் கலந்துக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை போங்கடான்னு சொல்லிட்டு கலந்துருக்காங்க. அப்படி இஸ்ரேல் சொன்ன எதையுமே அவங்க மதிக்கலை. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, வரும்போது
வந்தால் இறங்க விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்னு வந்து ஒரு பெரும் கேள்வி. ஏன்னா வந்து இஸ்ரேல் முன்னாடியே சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண அதே பிரச்சனையை தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தால் ஏர்போர்ட்டவே வெடிக்க வச்சுருவோம்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டாங்க, ஆளுக்கு தனித்தனி ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஹராச்சி அவர்கள் ஒரு ஹெலிகாப்டர், இன்னொன்று வந்து சபாநாயகர் ஒரு ஹெலிகாப்டர், மூணாவதாக வந்து பார்த்தா ரேடார் சிஸ்டத்தில் ஹேக் பண்ணக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்படி 3 ஹெலிகாப்டரில் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஏதாவது ஒரு ஹெலிகாப்டரை சுட்டால் கூட இன்னொன்றில் இருக்கக்கூடியவங்க எதுவும் பாதிப்புக்குள்ளாகக்கூடாது, அவங்க போட்டும். ஏன்னா ஒரே ஹெலிகாப்டரில் வந்தபோது தான் வந்து ரைசி ஆகட்டும், அதே மாதிரி அப்துல்லா ஆகட்டும், அனைவருமே ஒரே ஹெலிகாப்டரில் வர போய் தான் ஒரே ஹெலிகாப்டர்லேருந்து அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. இதே வந்து தனித்தனி ஹெலிகாப்டரில் போயிருந்தால் ஏதாவது ஒன்று வந்து சிக்கினா கூட மிச்சம் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு யோசனை வந்து ஈரானுக்கு இப்போது வந்திருக்கு. ரைசி அவர்களுக்கு பின்னாடி வந்திருக்கு. அப்படி 3 ஹெலிகாப்டரில் வந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இஸ்ரேல் பண்ணலை. ஏன்னா பண்ணாலும் எதுவும் நடக்காதுன்னு தெரியும், விட்டுட்டாங்க. வந்து தரை இறங்கியிருக்காங்க. ஒருவேளை அப்படி தரை இறங்குறதுக்கு விடாமல் இருந்திருந்தால் அந்த 3வது ஹெலிகாப்டருக்கு பாருங்கள், அது வந்து அந்த ரேடார் சிஸ்டத்தெலாம், அதாவது லெபனானுடைய ரேடார் சிஸ்டத்தவே ஹேக் பண்ணி அது மூலமாக வேறு ஏதாவது ஹெலிகாப்டர் வருதான்னு பார்த்துட்டு கரெக்டாக இறக்குற மாதிரி. இவங்களே தரையிறக்கிறது. பொதுவாக வந்து ஃப்ளைட்டெல்லாம் வந்து தரையிறக்கணும்னா சும்மா வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஓட்டிகிட்டு போய் நிறுத்தலாம் மாட்டாங்க பிரேக்கை போட்டு. அதுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, கீழேருந்து சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க இறங்குங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இறங்குவாங்க. எல்லா ஃப்ளைட் ஆகட்டும் ஹெலிகாப்டர் ஆகட்டும் இதுதான் சிஸ்டம். அப்போ வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போதும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அதை வந்து யாராவது கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இறங்கும் போதும் அதை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் இறங்க முடியும். இல்லாட்டினா இன்னொரு ஃப்ளைட் வந்துருச்சுன்னா அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது, நிறுத்தவே முடியாது. ஒரு 2 வீலர் மாதிரியோ இல்லை 4 வீலர் மாதிரியோ பிரேக்கை போட்டு நிறுத்த முடியாது. அதனால் வந்து இன்ஃபர்மேஷனை லெபனான்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாம் நம்மளுடைய 3வது ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய ரேடாரை வச்சு இயக்கி நாமளே வந்து மற்ற ஃப்ளைட்லாம் வருதா இல்லையான்னு பார்த்து சேஃபாக நம்ம லேண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஈரான்கிட்ட டெக்னாலஜி இருக்குதுன்னா பார்த்துக்குங்க. அப்படி வந்து தான் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கெலாம் தேவைப்படலை, நல்லா சேஃபாக வந்துட்டு சேஃபாக தான் போயிருக்காங்க. இந்த சமயத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா, லெபனானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு 4 கிராமங்கள் மேலே வந்து வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. வான் தாக்குதல் பண்ணது மட்டும் கிடையாது, இன்னும் சில வேலைகளை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஊர்வலம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து காட்டுறாங்க, அப்படி ரொம்ப தாழ்வாக வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஜெட் விமானத்தெல்லாம் வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்குன்னா, நாங்கள் குண்டு தாக்குதல் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்தி அந்த மக்களெல்லாம் ஓட வைக்கலாம், எல்லாம் ஓடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இதுக்கெல்லாம் பயந்தாங்கன்னா ஈரான் வந்திருக்கவே மாட்டாங்க. ஈரான்லாம் எதிர்பார்த்ததா, நஸ்ருல்லாவுக்கே குண்டை போட்டவங்க வரக்கூடியவர்களுக்கு வந்து குண்டை போடுறதுக்கு ஒரு நேரம் ஆகாது. இருந்தாலும் அப்படி போட்டுட்டா பெரிய போர் வெடிக்கும்னு சொல்லிட்டு தெரியும். நம்பிக்கையாக வந்திருந்தாங்க. பொதுமக்களையோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய யாரையாவது ஏதாவது பண்ணிட்டா இறுதி ஊர்வலத்தில் அது வேறு மாதிரி போயிடும் இஸ்ரேலுக்குன்னு தெரியும். ஈரானுவே வந்து வம்புக்கு இழுத்ததுக்கு சமங்கிறதுனால அந்த ஒரு காரியத்தை அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தைரியம் இருந்துச்சு. சும்மா இஸ்ரேல் வந்து பயப்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு 4-5 சாகசத்தெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ணல. நல்லபடியாக வந்து இறுதி சடங்கு வந்து முடிஞ்சிருக்குது. இன்றைக்கி அந்த இறுதி சடங்கு அப்படிங்கிறது ரொம்ப பேசுபொருளாக மாறி இருக்குது. அதுலேயும் ஈரான் வந்து எல்லாத்தையும் மீறி 2 மாதமாக வராமல் இருந்து இஸ்ரேலுடைய கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ தைரியமாக வந்து கலந்துருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யோசிக்காமல் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலக நாடுகளே வந்து ஈரானுடைய தைரியத்தையே பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா வந்து என்ன பண்ணக்கூடாது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏதோ ஈரான்னாவே பயந்துக்கிட்டாங்க, லெபனான் அடங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் சிரியா ஒளிஞ்சிருச்சு, இனி ஈரானுடைய கை ஓங்காதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. யார் ஒளிஞ்சாலும் அடங்கினாலும் சரி, நாங்கள் வந்து இருக்கிறோம் சப்போர்ட்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான தைரியம்லாம் வந்து அரபு நாடுகளுக்கு கூட வராது. இவங்களாம் யாருமே வந்து அமெரிக்கா இஸ்ரேல் விஷயத்தில் அந்தளவுக்கு வந்து ஒரு தைரியமான நாடாக எதிர்த்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஈரான் இருந்திருக்காங்க. இந்த செயலே வந்து அந்த விஷயத்தை வந்து தெளிவாக காட்டுது. இது இல்லாமல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னா, பிணை கைதிகளை வெளியிட்டால் நாங்கள் 600 சிறை கைதிகளை வெளியிடுறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. பிணை கைதிகள் முந்தானேத்தே போயிட்டாங்க. ஆனால் இதுவரையும் அந்த 600 சிறை கைதிகளை இஸ்ரேல் தரப்புலேருந்து வெளியிடாமல் இருக்காங்க. இது வந்து ரூல்ஸ் வயலேஷனாக இருக்குது. அதாவது வந்து பேசி தற்காலிகமாக நிறுத்தத்தை கொண்டு வந்து நடுவில் இருக்கக்கூடிய மத்தியஸ்தன குழுவெல்லாம் பேசி கூட வந்து இவங்க விடாதது வந்து அங்கே இருக்கக்கூடிய யாரெல்லாம் மத்தியஸ்தனம் பேசினாங்களோ அவங்களுக்கே ஒரு சங்கடத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது. உங்களை நம்பி தானே நாங்கள் வெளியிட்டோம் பிணை கைதிகளை, நீங்கள் வந்து சிறை கைதிகளை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு காசா தரப்புலேருந்து கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு காரணமே என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேடையெல்லாம் போட்டு தான் அனுப்பி விடுறாங்க. அது எங்களுக்கு பிடிக்கல. அதுலேயும் அந்த ஒரு நபர் வந்து முத்தம் கொடுத்ததுக்கு பிறகு அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. நெத்தன்யாகு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், அவருக்கு வந்து மண்டை வெடிக்காத ஒரு கொலை தான். அந்தளவுக்கு அதை பார்த்துட்டு நொந்து போயிட்டாங்க.
நொந்து போயிட்டு அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து பதிலுக்கு வந்து என்ன பண்ண மாட்டோம், சிறை கைதிகள்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்படி வந்து முட்டாள்தனமாக காமிச்சிட்ருக்காங்க. இதுவும் அவங்களுக்கான கெட்ட பேர் தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ஒப்பந்தத்தெல்லாம் மீறி எதையாவது செஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போய் பிணை கைதிகளே ஊர் வந்து சேர்ந்துட்டாங்க, சிறை கைதிகளை நீங்கள் விடலைன்னா மறுபடியும் போர் ஆரம்பிக்கும், வேறு எந்த பிணை கைதிகளும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆதங்கத்தில் வந்து நெத்தனியாவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நெத்தனியாவுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக போயிடுது. இவங்க எல்லாத்தையும் வீடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வெளியிடுறாங்க பிணை கைதிகள்லாம். நாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், அவங்கள அடித்தாங்க, துன்புறுத்துனாங்க, அவங்களே வந்து பார்த்தா சீரியஸான கண்டிஷனில் வந்தாங்கன்னு இருக்கோம். ஆனால் இவங்க இப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய இமேஜே போயிடுது, நம்ம சொல்கிறது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கிறனால தான் இப்படி நெத்தனியாவு பண்ணியிருக்காரு. இனி எப்போ விடுவாங்கன்னு தெரில, அது விட்டுருவாங்க கண்டிப்பாக. ஆனால் அது விடாட்டினா மறுபடியும் போகிறத ஆரம்பிக்குமோ தவிர பெரிய பிரச்சனைக்குள்ளே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.